என்னுடைய ஃபாலோவர் சார்பாகவும் நானும் அவங்க குடும்பத்துக்கு வந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு வீடியோ போட்ட ராகுல் வந்து இன்னைக்கு இல்ல, நம்ம மத்தியில இல்ல. சோ உண்மையாவே நான் நேற்று கேட்டோன்னே இந்த விஷயம் எனக்கு வந்து கண்ணு கலங்கிடுச்சு. என்ன கடவுள் வந்து அவரை சீக்கிரமா கூட்டிட்டாரு. ஒரு மிக அற்புதமான ஆக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய அந்த காமெடியில வந்து அவருடைய முகத்தை வந்து பலவிதமான கோணங்கள் வச்சுதான் அவரு பலவித கோணத்துல ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. சோ ரியலி கிரேட். நீங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் வந்து போலீஸ். வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுனதுனாலதான் இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2-3 சேனல்ல இதுல வந்து பார்த்தேன். சோ எல்லாருமே ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. அவரு ரொம்பவே சின்ன வயசு, அவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்குது. சோ அவங்க மனைவிய விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில, எவ்வளவு பெரிய இழப்பு அந்த பொண்ணுக்கு. சோ வீட்டுல நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்மள நம்பி ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சு பாருங்க. ராகுல் டிக்கி அவருடைய பேர் இப்போ ரொம்பவே வந்து யூடியூப்ல பேசப்பட்டு இருக்குது. காரணம் என்னன்னா அவர் ஒரு சிறந்த ஆக்டர்னு சொல்லலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் அண்ட் யூடியூப் ஃபேமஸ் அண்ட் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ராகுல் டிக்கி அவரு வந்து இப்போ நேத்து முன்தினம் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்லிட்டு நான் நியூஸ்ல பார்த்தேன். ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அவருடைய வீடியோ நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறேன். அவருடைய அந்த மோனாக்டிங் அந்த ஃபேஸோடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு. சோ நான் அவருடைய வீடியோ பார்த்துதான் நான் என்னுடைய யூடியூப் சேனல்லயே நான் வந்துட்டு அந்த மூஞ்ச வந்து கொஞ்சம் அஷ்டகோணல் ஆகிறதெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணதே. உண்மையா சொல்ல போனா அவருடைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் அதை ட்ரை பண்ணனே. சோ வந்துட்டு நம்மளாலயும் அதை பண்ண முடியுமா அவரு பண்ற மாதிரி எல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் சின்ன சின்னதா ட்ரை பண்ணிருக்கிறேன். சோ அவருடைய வீடியோ நான் வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கேன் சொல்ல போனா. பட் வந்து அவருடைய மரணம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுட்டு அவர் இன்னைக்கு போயிட்டாரு, ராகுல் தம்பி. சோ அவங்க மனைவிக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல். அவங்களுடைய மனைவியோட பேட்டி வந்து நான் நேற்று பார்த்தேன் ஒரு சேனல்ல, நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்க. சோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சின்ன வயசு, இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கு, ஒரு 1 இயர் கூட ஆகல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டாரு. மிகப்பெரிய இழப்புங்க இது. கண்டிப்பா இது வந்து அவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப பெரிய இழப்பு, பெற்று வளர்த்த அவங்க அம்மாவுக்கும் பெரிய இழப்பு. சோ இத வந்து வார்த்தைகளால நம்ம வந்து ஆறுதல் எதுவும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி நிறைய இப்ப இது வந்து நம்ம யூடியூப்ல இருக்கிறதுனால இப்ப அவருடைய இழப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் மீடியாவில தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இதே மாதிரி நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது ஆக்சிடென்ட்னால. இப்பெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமா நடக்குது. காரணம் வந்து டிராபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிராபிக் ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. வீட்டுல அவங்கள நம்பி இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாம தன்னிச்சையா வந்து தன்னுடைய அந்த அவசர காலகட்ட நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வேலைக்கு போற அவசரம். இப்போ உள்ள காலகட்டங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே. இருந்தாலுமே எது எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் வந்து கட்டாயமாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்றாங்க, அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுறத விட்டுறாங்க, அரசு வந்து கண்டுக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் இது சம்பந்தமா அரசு வந்து உடனடியா நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ இது வந்து யூடியூப்ல இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியுது அவருடைய இழப்பு. இது மாதிரி தெரியாத இழப்புகள் தினம் ஒரு ஊர்லயும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. சோ நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், செய்தியில பாக்குறோம், நிறைய பாக்குறோம். தெரியாத இழப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னன்னா கவர்மெண்ட் வந்து உடனே ஹெல்மெட் வந்து கட்டாயமாக்கணும் எல்லாருக்குமே. அது கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாது, அது ரெகுலரைஸ் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் போடணுங்கிறது கட்டாயம். அதே சமயம் சிட்டிக்குள்ளார எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிட்டு வராங்கல்ல. அது இப்போ ராகுல் தம்பி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுவார் வண்டி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறவங்களையும் வந்து பிடிச்சு அபராதம் போடணும் அப்படிங்கறதும் சட்டத்துல வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதும் இப்போ நான் இதுல வந்து தெரியப்படுத்துறேன். இது வந்து நான் மட்டும் சொல்றதுனால எல்லாம் எதுவும் நடக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்.
இருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இதை வந்து குரல் கொடுக்கக்குள்ள கண்டிப்பா சட்டம் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டூ வீலர் ஓட்டுறத ஹெல்மெட் போடணும் அப்படின்றத மட்டும்தான் பார்த்தோம். ஏன் காரு, லாரி, பஸ்ஸு, எந்த ஒரு வாகனமாக இருந்தாலுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக தாங்க ஓட்டி ஆகணும். ஆனால் பாதிப்பு என்னவோ டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தாங்க. டூ வீலரில் போகிறவங்க தான் வந்து மர்டர் ஜாஸ்தியாக இருக்குது. பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ நிறைய கேள்விப்படுறோம், அதாவது தெரிஞ்சவங்களே நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறப்ப மனசு ரொம்பவே வலிக்குது. பாதிப்பு என்னவோ வந்து டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவர் பாருங்கள், இது வந்து ஒரு டெமோ வீடியோ தான். இந்த டெமோ வீடியோவில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு தனிப்பட்ட யாருமே இல்லாத ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு, நோ ப்ராப்ளம். இந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் இந்த டீனேஜ் பசங்க ஓட்டுற வண்டி தாங்க அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இன்னமும் வந்து சிட்டிக்குள்ளார நடக்குது. இது வந்து ஒரு சின்ன டெமோ வீடியோ தான். நீங்கள் பாருங்களேன் இவர் என்ன சேஷ்டை பண்ணுறாருன்ட்டு. இந்த மாதிரி வண்டி ஓட்டக்குள்ள சேஷ்டை எல்லாம் பண்ணுறது டீனேஜில் வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான். இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய விபத்தில் கொண்டு விடுன்றது அவர் வந்து அறியலை. ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலியை கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அவாய்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனும் தான் வந்து தன்னை நம்பி வீட்டுல நம்மளை நம்பி மனைவி, மக்கள், அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க ஒவ்வொருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டினோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நான் இப்ப வந்து என்னோட கருத்தை வந்து இந்த வீடியோல சொல்றேன். சோ தயவு செஞ்சு வண்டி ஓட்டக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டக்குள்ள மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க. எப்படியாப்பட்ட காலா தான் வரட்டுமே, எவ்வளவு அவசர காலா இருந்தாலும் வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு நம்ம மொபைல் பேசிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வண்டியை எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனா பட் வந்துட்டு இதை யாருமே நடைமுறைப்படுத்துறது இல்ல. நிறைய பேர் நான் வண்டியில நான் போறப்ப பாக்குறேன், நிறைய பேர் பேசிக்கிட்டே காதுல வச்சுக்கிட்டே ஹேண்டரை பிடிச்சிட்டு ஓட்டிட்டு போறாங்க. சோ இது வந்து அந்த டைமிங் வேணா அவங்களுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் காலா இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்க ஃபேமிலிக்கு அப்படின்றத நீங்க மனசுல வச்சு வண்டி ஓட்டுங்க. யூடியூப்ல நம்மள எல்லாம் சிரிக்க வச்சு வீடியோ போட்ட நம்ம ராகுல் டிக்கியோடைய மரணம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லாருடைய வீடியோவிலும் இடம்பெற்று இருக்கு. நான் நேற்று தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஒரு சக யூடியூபரா வந்து அவருடைய மரணம் வந்து நம்ம யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய குடும்பத்தார், அவங்க மனைவி, அவங்க அம்மா, அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து யூடியூப் சார்பா நான் சொல்லிக்கிறேன். நீ எந்த கிளாஸ் படிக்கிற? பட் இன்னும் அவருடைய வீடியோக்களை வந்து மக்கள் பார்த்திருக்கலாம். அவ்வளவு சீக்கிரமா கடவுள் வந்து கொண்டுட்டு போயிட்டாரு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.